தேடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய அருகில் இருக்கோம், அவரோட மடியில் இருக்கிறோம். நம்ம அப்படி தானே குட்டீஸ்? அவரோட மடி மேலே ஏறி உட்கார்ற செல்ல பிள்ளைகளாக நம்மளை ஏசப்பா தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. அப்படின்னா நம்மளை அவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தினாலும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம அவரை விட்டு விலகாமல் அவரை இறுகப்பட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம இருக்கணும்னு நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிக்கிடணும், நம்மளுடைய இருதயத்தை நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், பக்குவப்படுத்த ஆரம்பிச்சிடணும் குட்டீஸ். சோதனைகள் வருந்தான், சோர்வுகள் வருந்தான், போராட்டங்கள் இருக்க தான் செய்யும், கண்ணீர் வரதான் செய்யும். ஆனால் இந்த எல்லா சூழ்நிலைகள் இதெல்லாம் என் லைஃப்பில் வரும்பா. ஆனால் வந்தாலும் கூட நான் போய் அரவணைப்பை தேடுற சரணாலயம் என்னுடைய ஏசப்பா மட்டும்தான். நான் அவர் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகவோ இல்லை விட்டு கொடுக்கவோ நான் மாட்டேன்னு நம்ம ஒரு உறுதியாக அவர் மேலே நம்ம லவ்வாக இருக்கணுமா குட்டீஸ். ஸோ இந்த நாளில் அப்படி நம்மளுடைய உண்மையான அன்பை நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த நாள்லையும் இப்படிப்பட்ட ஒரு பாடலும் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்ட ஒரு வசனமும் கூட. அப்படி என்ன வசனம் அப்படின்னா, எசாயா 47, 49, 19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. எசாயால முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நமக்கே தான் அந்த வசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்துடுவோம். நம்ம அந்த விஷயத்தை கடந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போனாலும் கூட நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அடிபட்டு நம்ம துவண்டு போன அந்த நேரத்தை நினச்சி நம்ம இருதயத்தில் போட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம குழம்பிட்டே இருப்போம். அதனால நம்ம கண்ணீர் வடிச்சிட்டே இருப்போம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் முந்தினதை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற, நீ ஏன் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு எதுக்கு நீ பயந்துட்டு இருக்கிற, நீ எதுவுமே நீ நினைக்காத. நீ பயந்துட்டு இருந்த அந்த காரியத்தில் ஆல்ரெடி நான் ஒரு புதியதொரு விஷயத்த நாங்கள் உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புதியதொரு காரியத்தை நான் உனக்காக நின்று செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ அதை மட்டும் நீ என்ன பண்ணு, நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். இந்த நேரத்தில் எனக்கு அருமையாக ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு அருமையாக நம்மளே வீட்டில் தோட்டம் போட்டிருப்போம். அப்படி தானே? நம்ம வீட்டில் தோட்டம் போட்டிருக்கோன்னா என்ன பண்ணுவோம், தோட்டத்தில் நமக்கு தேவையான நம்ம பிடிச்ச நிறைய விஷயங்களை, நிறைய மரங்களை, செடிகளை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம வளர்க்க ஆரம்பிப்போம். அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது இடையிலேயே ஒரு 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 நல்ல செடியை ஒரு களை அதன் மேலே விழுந்து அதை போட்டு அமுக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த செடினால் அதை தாண்டி எழும்பி வளர முடியாது. ஏன்னா களையோட அந்த ப்ரெஷர் அதிகமாக அது மேலே இருக்கும். அந்த வேஸ்ட்டு அந்த செடினால் அதனால் என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. ஆனால் நம்ம ரெகுலராக அந்த தோட்டத்தை என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம பராமரிச்சிட்ருப்போம். அப்படி பராமரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் அந்த இடிபட்டுக்கிட்டு இருக்க அந்த செடி நம்ம கண்ணில் படாமல் இருக்குமா? கண்டிப்பாக பட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது அதை
ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது இந்த கலை போய். ஸோ நம்ம அதை என்ன பண்ணி விடணும், இந்த கலையை அகற்றி விட்டுட்டு அது வளர்றதுக்கான வழியை நம்ம அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம்ல. நம்மலாம் ஆஃப்டர் ஆல் நம்ம மனிதர்கள். நம்மளே நம்ம இன்னொரு உயிர் மேலே நம்ம ஒரு பாவம் படும்போது, இன்னொரு உயிரை நல்லபடியாக வளர்க்கணும்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம ஏசப்பா, நமக்கான ஏசப்பா, நம்மளுடைய வாழ்க்கையை தெரிந்து நம்மளை உருவாக்கின ஏசப்பா எப்படி நம்மளை ஒரு அழிவுக்குள்ளே விடுவார், நம்மளை போட்டு அழுத்திட்டு இருக்கிற அந்த ப்ரெஷரை எப்படி நீக்குனா என் பிள்ளை ஹாப்பியாக இருக்கும், எப்படி நீக்குனா என் பிள்ளை சந்தோஷமாக இருக்குங்கிறத அவர் நினைக்க மாட்டாரா? ஸோ அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறவர் அப்படின்னா அவர் நம்மளை என்ன பண்ணுவார், நம்ம வாழ்வதற்கான வழியை உண்டு பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த நாளில் நம்மக்கிட்ட ஒருவேளை இதுக்கு முந்தின சிந்தனைகளை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோமா, அதை தூக்கி போட்டுருவோம். ஏன்னா ஏசப்பா நம்ம கவலைப்படுற காரியத்தில் புதியதொரு விஷயத்தை, புதியதொரு அற்புதத்தை, புதியதொரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு ஆல்ரெடி. இந்த வசனத்தை நீங்கள் கண்டினியூஸாக வாசித்தீங்கன்னா அவர் தெரியும். நான் நினச்சேன்னா நான் ஆல்ரெடி வனாந்திரத்தில் உனக்காக நான் ஆறுகளை உண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு தெரியுமா வனாந்திரம் அந்த இடத்துல பாசிபிலிட்டியே கிடையாது தண்ணி உண்டாகிறதுக்கு. ஆனால் அவர் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல ஆறுகளையே உண்டு பண்ணிட்டேங்கிறாரு. அப்போ அவ்வளோ பெரிய மிராக்கள் நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக அவர் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயங்களை, நம்ம ஒரு பெரிய மிராக்கள் நம்ம லைஃப்பில் அவர் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நாளில் ஏசப்பா, நான் உம்முடைய கரத்தினால் வைக்கப்பட்ட நான் ஒரு செடியாவோ மரமாவோ கொடியாவோ இருக்கும்போது நீங்கள் என் லைஃப் ஸ்பாயில் ஆக விடுவீங்களா? நீங்கள் விடவே மாட்டீங்க. என் மேலே எவ்வளோ ப்ரெஷர் விழுந்தாலும் கூட அதை என்கிட்டருந்து எடுத்து நீங்கள் ஒரு அமைதியான வழியில் நடத்தி கொண்டு வர்றதுக்கான சூழ்நிலையை நீங்கள் உண்டு பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். உங்களுடைய கரங்களில் இந்த லைஃப் ஒப்பு கொடுக்குறேன்னு நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நிறைவும் ஆசீர்வாதமும் எப்பயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, எல்லா சூழ்நிலைகளையும் நீ என் கரங்களில் கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே டாடி. உங்களுடைய கரங்களில் இந்த சூழ்நிலையை, இந்த மாதத்தை, இந்த நாளை, நம்ம எதிர்கொள்ள போகிற சூழ்நிலை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற புதிய காரியத்தை எங்கள் ஞானத்தில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. உம்முடைய அரவணைப்புக்குள்ளேயே எங்கள் லைஃப்பை நாங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கான வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுங்க. ஆமீன்.